வாங்க. மைசூர் பாக்குல பல வகை இருக்கு. இன்னைக்கு நம்ம பார்க்குறது பழைய ஓட்ட ஓட்டையா இருக்குங்களா, அந்த மைசூர் பாக் தான் உங்களுக்கு நாங்க செஞ்சத உங்களுக்கு பதிவிட்டுருக்கோம். எப்படின்னா 2 1/2 2 1/4 கப்பு சர்க்கரை, 1 கப்பு கடலை மாவு, எண்ணெய் நெய் கலந்த எண்ணெய் ஒரு 3 அளவுன்னு வச்சுங்களேன். அதுதான். இப்போ வந்து அந்த ஒரு பகுதி வந்து கடலை மாவுல ஊத்தி நல்லா சலிச்சுட்டு கடலை மாவ சலிச்சுட்டு, அத அந்த எண்ணெயில 1 பங்கு எண்ணெயில வந்து கலந்துட்டோம். நெய் கலந்த எண்ணெயில கலந்து முடிச்சுட்டு, இது கட்டி இல்லாத கலக்குன்னு வச்சுக்கலாம். அதுதான் அங்க இருக்கிற ஒரு பெரிய விஷயம். ஏன்னா கட்டி இல்லாத கலந்ததுன்னா உங்களுக்கு சிறப்பா கிளறையில ஒண்ணும் சக்கரை இல்லாத போயிரும். அந்த 2 1/4 கப்பு சர்க்கரை தான் உங்களுக்கு கொட்டியிருக்கோம். 2 1/4 கப்பு கொட்டி, அதில 1 கப்பு மட்டும் தண்ணி ஊத்துனீங்கன்னா, அது பாவு காய்ஞ்சதுக்கப்புறம் சிறப்பான முறையில அந்த கலந்து வச்ச இந்த கடலை மாவு, அந்த நெய் கலந்த எண்ணெய மைசூர் பாக்க பூரா ஆயில்ல செய்றவங்களும் இருக்காங்க. பூரா நெய்யில செய்றவங்களும் இருக்காங்க. இது பாதி, அது பாதி, ஆயில் பாதி, எண்ணெய் பாதி கலந்து செய்றவங்களும் இருக்காங்க. நாங்க 2யும் கலந்து செஞ்சதுதாங்க. ஒவ்வொன்னும் ஒவ்வொரு வகையான சுவையா இருக்குன்னு வச்சுங்களேன். அவங்கவங்க பொருளாதாரம் தக்கபடி நீங்க இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். கடலை மாவு, எண்ணெய், நெய் கலந்த அந்த கலவைய இதில நீங்க ஊத்தணும். தொடர்ந்து நீங்க கிளறிட்டே இருக்கணும். கூட ஒரு ஆள் வச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப சௌரியமா இருக்கும். ஒரே ஆள் செய்றது கொஞ்சம் சிரமமா இருக்கு. அதனால நீங்க அதுக்கு முன்னாலேயே ஒரு ட்ரே ஒண்ணு ரெடி பண்ணி, அந்த ட்ரேவுல வந்து நெய் தடவி வச்சுக்கங்க. அதுதான் பக்கத்தால வச்சிருக்கேன். தெரியுதுங்களா? அந்த நெய் கலந்த நெய், எண்ணெய், கடலை மாவு கலந்த அந்த இத ஊத்தி, நீங்க தொடர்ந்து கிளறிட்டே இருக்கணும். நெய்யை ஊத்தி கிளறது தான் காட்சி நீங்க பார்க்கலாம். இந்த நிகழ்ச்சிய தொடர்ந்து கவனமா ஒரே மாரி சிம்மு வெப்பத்த வச்சு நீங்க கிளறணும்னு வச்சுக்கங்களேன். ரொம்ப ஜாஸ்தியா வச்சுட்டீங்கன்னா, வைக்கக்கூடாது. உங்களுக்கு பதம் உடனுக்குடனே காய்ச்சணும். கிளறிட்டே இருக்கணும். கைவிடாத கிளறுறது தான் மைசூர் பாக்குடைய மிக சிறப்பு. கைவிடாத கிளறிட்டே இருந்தீங்கன்னா, மைசூர் பாக்கு ரெடி ஆயிரும். கூட ஒரு ஆள் வச்சுக்கங்க. டக்குன்னு உடனே உதவிக்கு சரியா இருக்கும். மைசூர் பாக்கு பாருங்க, பொங்கி புசு புசு புசுன்னு வரும். நீங்க ஊத்துன ஆயில், இந்த எண்ணெய் இதெல்லாம் வெளிய வந்துரும். வெளிய வந்ததுக்கப்புறம் நீங்க டக்குன்னு ஊத்துனீங்கன்னா, ஒரு தட்டுல ஏற்கனவே கிரீஸ் பண்ணி வைக்க சொன்னேன்ல, அந்த தட்டுல ஊத்திருங்க. சிறப்பான முறையில வந்துரும். பாருங்க. கரெக்ட்டா வருது பார்த்தீங்களா? இப்போ புள்ளி புள்ளியா, புள்ளி புள்ளியா, புள்ளி புள்ளியா வரக்கூடிய நிகழ்ச்சி. இந்த மாதிரி கரெக்ட்டா வரையிலேயே நீங்க எடுத்து ஊத்திட்டீங்கன்னா, அந்த பாரம்பரியமான ட்ரெடிஷனல் இப்ப வர மைசூர் பாக்குலாம் வேற மாரி வருது. இப்ப நெய் மைசூர் பாக்குறாங்க. இந்த ட்ரெடிஷனலான மைசூர் பாக்கு கொஞ்சம் நீங்க ஓட்ட ஓட்டையா வரையில கரெக்ட்டா எடுத்து பதத்துல ஊத்திட்டீங்கன்னா, அருமையான முறையில் பாரம்பரியமான ட்ரெடிஷனல் மைசூர் பாக் கிடைச்சுரும். பார்த்தீங்களா? ஊத்தையிலே ஓட்ட ஓட்டையா இருக்குல்ல. இதுதான் இந்த நீங்க மைசூர் பாக் பார்த்தீங்கன்னா, மைசூர் பாக்லயும் ஓட்ட ஓட்டையா வரும். இதுதான் பழைய காலத்துல இந்த மைசூர் பாக்குடைய வரலாறு இன்னும் நெறைய இருக்கு. சிறப்பான முறையில மைசூர் பாக் செய்யுங்க. நாங்க செஞ்ச இந்த மைசூர் பாக்க கடல மாவு முதல்ல வறுக்கணுங்கிறாங்க. நாங்க வறுக்கவே இல்லன்னு வச்சுக்கோங்க. வறுக்கல. அப்படியே போட்டோம். அது எண்ணெயில கலந்ததுனால ஒண்ணும் ஆவாதுன்னு வச்சுக்கங்களேன். அந்த வாசம் வரணும்பாங்க. நாங்க அப்படி செய்யல. ஏற்கனவே எங்களுடைய உணவு கலைஞர் ஒருத்தர் அப்படியே போடுங்க ஒண்ணும் ஆகாது அப்படின்னாரு. அததான் இங்க உங்களுக்கு நாங்க சொல்ல விருப்பப்படுறோம். வறுக்கவும் சொல்லல. பாருங்க நீங்க சூடா இருக்கையிலேயே இத கீத்து போட்டுறணும். இல்லாட்டினா ஆறி போயிட்டா இதாயிரும். கீத்து போட முடியாத போயிரும். அதான் பாருங்க. ஒரு வாழ இலைய வச்சு நாங்க அதில தட்டுல இருந்ததெல்லாம் திருப்பி மாத்தி எடுத்துருக்கோம். பாருங்க. மைசூர் பாக்கு பார்த்தீங்களா? ஓட்ட ஓட்டையா இருக்கு. அருமையான பாரம்பரியமான நம்மளது மைசூர் பாக்க நீங்க பார்க்கலாம். ஆனா இப்ப வர மைசூர் பாக்குலாம் கிருஷ்ணா ஸ்வீட் மைசூர் பாக்குலாம் நல்லா நைஸா இருக்கு. அது வேற, இது வேற. எத்தன பேர் இத புடிச்சிருக்குன்னு லைக் சொல்லுங்க பார்க்கலாம். நன்றி.